ஸோ, நம்ம வந்து இன்னைக்கு டீட்டெயிலா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 10/7/2025 இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, இதில் நமக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் 1996. ஸோ 1996 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/7 நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஸோ அப்ளைங் த்ரூ ஆன்லைன் மோடு அப்ளை பண்ணுறது வந்துட்டு இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம். 12/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 13 ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து 3 நாள் 13, 14, 15, 16 4 நாள் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தா அது 28/9/2025. ஸோ 28/9/2025 அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 ஷார்ட் பீரியட். முதல் நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் ஹார்ட்லி 2 மாதம், அதாவது 70 டேஸுங்கிறது அதிகபட்சம். அதை நம்ம முழுசாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பேக்லாக் வேக்கன்சிஸ். ஸோ இது ஏற்கனவே நிரப்பப்படாமல் உள்ள வேக்கன்சிஸ். ஸோ இதிலலாம் நமக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து அவங்கவுங்க பார்த்துக்கலாம். நமக்கு இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் எவ்வளோ இருக்குது. 171, தமிழ் 185, 171, மேக்ஸ் 205, 207, ஃபிசிக்ஸ் 195, கெமிஸ்ட்ரி, பாட்னி 126, ஜுவாலஜி 115. ஸோ ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி 57, ஜியாகிரஃபி 9, எக்கனாமிக்ஸ் 137, காமர்ஸ் 149, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 6, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 50 அண்ட் ஃபிசிக்கல் கிரேட் 1 வந்து 87. ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நமக்கு 1916 வருது. மேலே கொடுத்துருக்கிற அந்த வேக்கன்சியும் பேக்லாக் வேக்கன்சியும் சேர்த்து. இதுக்கப்புறம் இதை வந்து கம்யூனல் டர்ன் வைஸாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனல் டர்ன் வைஸ் வருது. இதுவும் நம்ம செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து 8%. ஏன் அப்படின்னா 2% இடஒதுக்கீடு, 2% ரிசர்வேஷன் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீச்சிங் பர்சன்ஸ். ஸோ போன தடவைலாம் உங்களுக்கு 10% செகண்டரி கிரேட்க்கு இருக்கும். இப்போ அதை பிரித்து 8% செகண்டரி கிரேட்க்கு, 2% நான் டீச்சிங். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் யூஜிடிஆர்பிக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். 2% கேஸ் அப்படிங்கிறது என்னன்றது தெரியும். மினிஸ்டர்ஸ் அமைச்சு பணியாளர்களுக்கானது. ஸோ அவங்களுக்கு தனியாகவே ரிசர்வேஷன் அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் எக்ஸாம் எழுதி பிஜிடிஆர்பியை எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பிஜி ஆக முடியும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ கேட்டகரி 1 என்ன 2 என்ன இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இதை பற்றிலாம் நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அண்டர்லைன் பண்ணுறேன். பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் ஸ்டடிட் த்ரூ தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு பை த டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் இன் த ரூல் ஆஃப் ரெசிக். ஸோ 1ஆவதுலேருந்து நீங்கள் எவ்வளோ படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ பிஎட் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மேஜர்ஸ்க்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப. ஸோ இதுக்கு தேவையான பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே சொல்லியாச்சு, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து வெல்ஃபேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ் இன் கரண்ட் வேக்கன்சி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த செகண்டரி கிரேட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டான்சிவ் வேக்கன்சி ரிமார்க்கபிள் ஃபார் கேட்டகரி பிஜி லாங்குவேஜ் அண்டர் கிளாஸஸ் 2%. ஸோ நமக்கு செகண்டரி கிரேடை 2ஆக பிரித்து கொடுத்துருக்கோன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்குன்னு எதுவும் கிடையாது. அந்த இதையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 1/7/2025 உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. 53 எக்ஸீட் ஆகக்கூடாது.
ஸோ 53 எக்ஸீட் ஆகக்கூடாது. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 53, நமக்கு வந்து மித்தவங்களுக்குலாம் 58 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து லாங்குவேஜஸ், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் இன் லாங்குவேஜஸ் வந்து அவங்க இது ரெகுலர் குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து 2+, இது ஏற்கனவே நமக்கு தெரியும். 2+, அதாவது 10, 1 to 10 சொல்லுவோம். 10+, 2+, 3+, அதுக்கப்புறம் 2 or 3 அப்படி கொடுத்துருப்போம் நமக்கு பிஎட் படிச்சிருக்குது. ஸோ இதிலே வரும், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே நம்ம நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சிடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே தான் நான் சொன்னது 10+, 2+, 3+, 2+, 1 or 2, அதாவது பிஎட் 1 வருஷமாக இருக்கலாம், 2 இயர்ஸாக இருக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி மட் ஹாவ் அப்டைன்ட் இன் த சேம் சப்ஜெக்ட். ஸோ இந்த கிராஸ் மேஜர், இந்த ஃபிசிக்ஸில் அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் போடுறது, ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டு ஜாகிரஃபியில் போடுறது அப்படிங்கிற 2 விஷயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ஸ்க்கான ஜிஓ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஜிஓவில் எந்த யூனிவர்சிட்டியோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு சமம் அப்படின்னு அவங்க ஈக்குவலன்ட் பிஜி டிஆர்பிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸு எந்த யூனிவர்சிட்டியோடது பொலிட்டிக்கல் சயின்ஸாக எடுத்துக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோபயாலஜியை பயோடெக்னாலஜியாவோ பாட்னி ஜுவாலஜியாவோ கன்வெர்ட் பண்ணுறது எது அப்படிங்கிறதுக்கு தனியாகவே இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் க்ரிட்டேரியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிகிரி, டூயல் டிகிரி ஆர் நாட் அப்ளை ஃபார் திஸ் ரெக்வயர்மெண்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா obtain a degree after undergoing course 1 year duration. ஸோ 1 வருஷம் இங்கிலீஷ் வந்து அதாவது பிஜி முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பிஜி இன்னொரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 1 இயர் கோர்ஸாக போட்டு சில டைமில் முடித்தாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒரே டைமில் டியூயல் டிகிரியும் இருக்கக்கூடாது. அடுத்து எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி ரெண்டும் சைமல்டேனியஸ்லி ஆர் நாட், ஒரே நேரத்தில் 2000, இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இயர் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. கேலண்டர் இயர் அண்ட் அகாடமிக் இயர் ரெண்டும் வேறு வேறையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பிஎட் படிக்கிறதுக்காக எம்ஏ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2 டிகிரியும் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணதும் முடிக்கிறதும் ஒரே இயராக இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி 2010 பிஎட் கான்வகேஷனும் 2010லேயே நீங்கள் வந்து எம்ஏ கான்வகேஷனும் வரதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கேலண்டர் இயரோ மந்த்தோ வேறுபட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷனாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்டு, மாஸ்டர் டிகிரி இது ரெண்டுமே யூஜி அண்ட் பிஜி சேமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டேட், இதுக்கப்புறம் எப்போ நான் வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேட் வரல, எக்ஸாம் எழுதியிருக்கேன், நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு டேட் அப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அப்லோட் பண்ண சொல்லும்போது உங்களோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். போனஃபைடோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று உங்கள் அந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட கோர்ஸ் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து எஸ்எஸ்எல்சி 10th இதிலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவாக இருந்தால் கொடுக்கணும். யூஜியில் மார்க் ஷீட்டு எல்லா செமஸ்டர், அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாட்டி ப்ரொவிஷனல். ஸோ டிகிரி அண்ட் ப்ரொவிஷனல் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ இருக்கணும்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி இருக்கணும். தட்ஸ் இட், முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்பாவோட பேரில் இருக்கணும். நீங்கள் கொடுத்துருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட ஃபாதர் நேமில் தான் இருக்கணும். பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு அனக்ஷர், மீதி எல்லாமே அனக்ஷர் அவங்களே கொடுத்துருக்க அனக்ஷரில் வாங்கணும். சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப் 2 பேரும் வாங்குற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக எங்கே படித்தோம், இதுலேயே நிறைய கன்ஃபியூஷன் வரும். கடைசியாக நீங்கள் எங்கே டிசி வாங்கியிருக்கீங்களோ அங்கே, நான் இப்போ சேர்ந்து படிச்சுட்ருக்கேன் இங்கே வாங்கலாமா, கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நீங்கள் அங்கே டிசி வாங்குறதுக்கான, அதாவது பிஏ பிஎட் முடிச்சுட்டு எம்ஃபில் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட் ஸ்டடி டின்ஸ் இல்லை, எனக்கு இந்த கன்ஃபியூஷனே வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் எம்ஏ லாஸ்ட்டாக முடித்தா அந்த இன்ஸ்டியூஷனில் வாங்க, பிஎட் லாஸ்ட்டாக முடித்தா அந்த இன்ஸ்டியூஷனில் வாங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ அந்தந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், என்ஓசி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட யார் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைங்கிற போது
ஒன்றுமே இல்லை. நீங்கள் டிஆர்பி இதில் வந்துட்டு நான் அப்ளை செக்ஷனில் வந்துட்டு ஆன்லைன் மோடில் டிஆர்பிக்கு கொடுத்துருங்க. மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேண்டிடேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட எந்த எவிடன்ஸ் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம்ப்ளீட் டிஃபெக்டிவ் அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தாலோ இல்லை ஏதோ ஃபில் பண்ணாமல் இருந்தாலோ மேண்டேட்ரி ஃபீல்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நானும் கூட சிபிடின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாலிடெக்னிக் மட்டும் தான் சிபிடியில் நடந்தது. இப்போ நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் 40% மார்க் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆரில் தான் ரெண்டுமே நடக்க போகுது. 110 மெயின் சப்ஜெக்ட் எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 120. இது மாறலை. அடுத்து எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு மட்டும் 130 மேஜரில் கேட்குறாங்க. சைக்காலஜி 10, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது குவாலிஃபைடு மார்க் மினிமம் மார்க் எவ்வளோ எடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 20% இருந்தால் மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் ஓஎம்ஆர் வந்து வேல்யூ பண்ணப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுறீங்களான்னு பார்க்கணும். அடுத்து ஓஎம்ஆர் ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கணும். அதுக்கப்புறம் சிவியில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதுதான் கம்பல்சரி லாங்குவேஜ் வந்து ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே வந்துட்டு டிஜிட்டலாக தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மிஸ்கான்டக்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ரிகார்டிங் கிரிமினல் கேசஸ், டிசிப்ளினரி கேசஸ். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்னும் தேவைப்படுற நியூஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கூட போடுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கிற நிறைய பேர் கேட்டது என்னென்னா டபுள் டிகிரி பற்றி கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து ஓஎம்ஆரா சிபிடியான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாகவே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நமக்கு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.